யூசுப் நபியை வாங்கியவர் அவரை எகிப்துக்கு கொண்டு வந்து அந்நாட்டு அமைச்சரிடம் விற்றுவிட்டார். அவரை வாங்கியவர் தன் மனைவியை நோக்கி, நீ இவரை கண்ணியமாக வைத்துக்கொள், அல்லது அவரை நம்முடைய வளர்ப்பு மகனாக்கிக் கொள்ளலாம் என்று கூறினார். அவர் தன் வாலிபத்தை அடைந்ததும் அல்லாஹ் அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்தான். ஒரு நாள் அவர் இருந்த வீட்டின் எஜமானி எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு தன் விருப்பத்திற்கு இணங்குமாறு அவரை வாரும் என்றழைத்தாள். யூசுப் அலைஹிசலாம் அவளை விட்டு தப்பித்துக் கொள்ள ஓடினார். அவள் அவருடைய சட்டையை பிடித்திழுத்தாள். அவருடைய சட்டையின் பின்புறம் கிழிந்துவிட்டது. அச்சமயம் வாசற்படியில் அவளுடைய கணவர் இருப்பதை இருவரும் கண்டனர். அவள் பயந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன் கணவனிடம், உங்களுடைய மனைவிக்கு தீங்கிழைக்க கருதியவனுக்கு சிறையிலிடுவதோ அல்லது துன்புறுத்தும் வேதனையை தருவதோ அன்றி வேறு தண்டனை உண்டா என்று கேட்டாள். யூசுப் அதனை மறுத்து, அவள்தான் என்னை வற்புறுத்தி தன்னிடம் அழைத்தாள் என்று கூறினார். அவளுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர் சாட்சியமாக கூறியதாவது, அவருடைய சட்டை முன்புறம் கிழிந்திருந்தால் அவள் உண்மையே சொல்லுகிறாள், அவருடைய சட்டை பின்புறம் கிழிந்திருந்தால் அவள் பொய் சொல்லுகிறாள். அவளது கணவர் யூசுப்புடைய சட்டை பின்புறமாக கிழிந்திருப்பதைக் கண்டு தன் மனைவியை நோக்கி, நிச்சயமாக இது பெண்களாகிய உங்களுடைய சதியே, நிச்சயமாக உங்களின் சதி மகத்தானது என்று கூறி, யூசுபே, இதை பற்றி எவரிடமும் கூற வேண்டாம் என்று கூறி அவளை நோக்கி, நீ உன் பாவத்திற்கு மன்னிப்பை தேடிக்கொள், நிச்சயமாக நீதான் குற்றம் செய்திருக்கிறாய் என்று கூறினார். இவ்விஷயம் வெளியில் பரவவே அப்பட்டினத்தில் உள்ள பெண்கள், கேவலம் ஒரு அடிமை வாலிபனை தனக்கு இணங்கும்படி வற்புறுத்துகிறாள், காதல் அவளை மயக்கிவிட்டது, நிச்சயமாக அவள் மிக தவறான வழியில் இருப்பதையே நாங்கள் காண்கிறோம் என்று இழிவாக பேசினார்கள். அப்பெண்களுக்காக ஒரு விருந்து சபையை கூட்டி அவர்களை அழைத்து அங்கு வந்த ஒவ்வொருத்திக்கும் ஒரு கனியும் ஒரு கத்தியும் கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரை அலங்கரித்து அவர்கள் முன்வரும்படி கூறினாள். அவரை அப்பெண்கள் காணவே அவருடைய அழகை கண்டு மெய் மறந்து கனியை அறுப்பதற்கு பதிலாக தங்கள் கைவிரல்களை அறுத்துக்கொண்டு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவர் மனிதர் அல்ல, இவர் அனைவரின் மனதையும் கவரக்கூடிய அழகு வாய்ந்த ஒரு வானவரே அன்றி வேறில்லை என்று கூறினார்கள். அதற்கவள், நீங்கள் எவரை பற்றி என்னை நிந்தித்தீர்களோ அவர் இவர்தான். நிச்சயமாக நான் அவரை எனக்கு இசையும்படி வற்புறுத்தினேன், எனினும் அவர் தப்பித்துக் கொண்டார். இனியும் அவர் நான் கூறுவதை செய்யாவிடில் நிச்சயமாக அவர் சிறையில் இடப்பட்டு சிறுமைப்படுத்தப்படுவார் என்று கூறினாள். அதற்கு அவர், என் இறைவனே, அவர்கள் என்னை அழைக்கும் இத்தீய காரியத்தை விட சிறைக்கூடமே எனக்கு விருப்பமானது என்று துவா செய்தார்.